நாம் ஜெபிப்போம். आइए हम दुआ करें। நேற்று இன்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் திரியேக தெய்வமே, இந்த அருமையான காலை வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். कल और आज ना बदलने वाले परमेश्वर, हम आपका धन्यवाद देते हैं। இந்த காலை வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை இருக்க நீர் உதவி செய்யும் प्रभु। ये आत्मिक से भरी हुई आराधना हो। ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு ஜெபிப்பேன், கருத்தோடு ஜெபிப்பேன் என்று சொல்லி சொன்ன வண்ணமாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களை ஆவியிலே நாங்கள் பாடி உம்மை மகிழ கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்। जिस तरह कहा है कि आत्मा के साथ, पूरे मन के साथ, पूरे हृदय के साथ तेरी आराधना करें, वैसे ही हम प्रभु हम तेरी आराधना இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக। प्रभु इसमें भाग लेने वाले तमाम लोगों को हम धन्यवाद देते हैं। இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியிலே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம்। और इस आराधना के लिए जो रुकावट बनते हैं उन सबको प्रभु यीशु मसीह के नाम से हम दूर करते हैं। பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்। हे पवित्र आत्मा की अगुवाई प्रभु जी, आपकी उपस्थिति हम चाहते हैं। பாடுகிற பாடல்கள், கேட்கிற வார்த்தைகள், வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக। जो वचन हम सुनेंगे प्रभु, वो हमारे लिए आशीषमय का कारण எங்களை है। மறுபடியும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் और दोबारा हम अपने आप को झुकाते हैं। மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से हम मांगते हैं। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்। प्रभु की स्तुति करो क्योंकि वो भला है। உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும்। स्तुति और तारीफ की भेंट हम प्रभु को கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார்। भक्त कहता कि उद्धार का पात्र लेकर प्रभु की स्तुति करें। ஆராதனையின் முதற் பகுதி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை துதிப்பதே। और आराधना का प्रथम स्थान है कि परमेश्वर की हम स्तुति करें। ஒரு தமிழ் பாடல் பாடி இருக்கிறோம்। ஹalleluya हालेलुया। இன்று ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாள்। आज परमेश्वर ने ये दिन बनाया है। நாம் அகமகிழ்ந்து அவரை புகழ்ந்து நாம் பாடுவோம்। हम उसकी स्तुति करने वाले हैं खुशी के साथ। அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே என்று கிடையாது। और उनके बच्चों के लिए कभी भी हार नहीं है। தள்ளப்பட்ட கல்லாய் நாம் இருக்கலாம், हम हो सकते नकारे गए पत्थर हो, ஆனால் கர்த்தர் நம்மை மூலைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறார்। लेकिन परमेश्वर हमें वो कोना पत्थर में तब्दील करेगा। ஹalleluya हालेलुया। கால வேளையிலே அவரை ஆராதித்து நாம் பாடுவோமா? आइए हम उसकी आराधना करें। படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு। படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। எனக்கு உதவியும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்। எனக்கு உதவியும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்। உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே। தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்। ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம்। எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்। எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்। நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், நீதிமான்கள்
மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று கர்த்தர் செயலிது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கர்த்தர் செயலிது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையால் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையால் வந்தீரையா தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா 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 வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு हालेलुया हालेलुया और हिंदी पाडल पाड़े இருக்கிறோம் आइए हम मिलकर एक हिंदी गीत हम मिलके गाएंगे मेरे मन कर ले तारीफ आइए एक हिंदी गीत praise God hallelujah प्रभु है उसने किए हैं बड़े बड़े काम उसकी हो महिमा हमसे सदा मेरे मन कर ले तारीफ के योग्य प्रभु है उसने किए हैं बड़े बड़े काम उसकी हो महिमा हमसे सदा मेरे मन कर ले तारीफ देख जो तुम लाए हो कर लो उसे तुम एक जो तुम लाए हो कर लो उसे तुम दिल से चढ़ाए मिलकर हम धन्यवादों की ये बलिदान दिल से चढ़ाए मिलकर हम धन्यवादों की ये बलिदान मेरे मन कर ले तारीफ के योग्य प्रभु है उसने किए बड़े बड़े काम उसकी महिमा हमसे सदा मेरे मन कर ले तारीफ भेड़ों से और बैलों से बेहतर ये बलिदान भेड़ों से और बैलों से बेहतर ये बलिदान दिल से चढ़ाए मिलकर हम
धन्यवादों की ये बलिदान दिल से चढ़ाए मिलकर हम, धन्यवादों की ये बलिदान। मेरे मन कर ले तारीफ की योग्य प्रभु है, उसने किए हैं बड़े बड़े काम, उसकी हो महिमा हमसे सदा। मेरे मन कर ले तारीफों में विराजमान प्रभु है कितना महान, तारीफों में विराजमान प्रभु है कितना महान। दिल से चढ़ाए मिलकर हम, धन्यवादों की ये बलिदान दिल से चढ़ाए मिलकर हम, धन्यवादों की ये बलिदान। मेरे मन कर ले तारीफ योग्य प्रभु है, उसने किए बड़े बड़े काम, उसकी महिमा हमसे सदा। मेरे मन कर ले तारीफ योग्य प्रभु है, उसने किए बड़े बड़े काम, उसकी हो महिमा हमसे सदा। मेरे मन कर ले ஹalleluya ஒரு தமிழ் பாடல் பாட இருக்கிறோம். एक तमिल गीत हम मिलके गाएं। பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாய் ஜொலித்திடுதே. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடு. எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே ஒளி தன் குஞ்சுகளை ஏற்றழைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமா சிறகில் தஞ்சமனே, கடிவான எருசலேமே, கடிவான எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமலே, நீதிதேவன் நீரடி சிரம் புகுந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையில் அங்கமனே, சர்வலோக நடுவரில் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிகாரமாய் தூவர்கள் ஆடி நின்றார். ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகா
வாழ்வத விடுதலையே சாதீன எருசலமே சாதீன எருசலமே பரலோகம் எட்டிறங்குதே அழகாக மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 हालेलुया हालेलुया आइए एक हिंदी गीत हम मिलके गाएं। ஒரு ஹிந்தி பாடல் பாட இருக்கிறோம் हे प्रभु देवताओं में कौन है तेरे समान। आइए मिलकर गीत गाकर प्रभु की हम स्तुति करें और कहें कि प्रभु इस देवताओं में कौन है तेरे तुल्य कौन तेरे समान है। हे प्रभु देवताओं में कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। हे प्रभु देवताओं में कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। इस आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। प्रभु देवताओं में कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। लाल समुद्र को तूने पारा अपने लोगों को पार किया लाल समुद्र को तूने पारा अपने लोगों को पार किया। तू महान है शक्तिमान है तेरा वचन टलता नहीं। तू महान है शक्तिमान है तेरा वचन टलता नहीं। कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। इस आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। हे प्रभु देवताओं में कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। हे प्रभु देवताओं में कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान। दूतों के भोजन से अपने लोगों को तृप्त किया दूतों के भोजन से अपने लोगों को तृप्त किया। तेरे जैसा कौन है अपने लोगों से प्यार करने में। तेरे जैसा कौन है अपने लोगों से प्यार करने में। कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान कौन है तेरे समान आकाश में और पृथ्वी में कौन है तेरे समान।
में कौन है तेरे समान, आकाश में पृथ्वी में कौन है तेरे समान, हे प्रभु देवताओं में कौन है तेरे समान, आकाश में पृथ्वी में कौन है तेरे समान। हालेलुया ஹalleluya. ஒரு தமிழ் பாடல் பாட இருக்கிறோம். आइए एक तमिल गीत हम मिलके गाएं। கர்த்தர் நம்முடைய தலை சாய்க்கும் கல்லாய் நமக்கு இருக்கிறார். परमेश्वर हमारा कोना पत्थर है, அவர் மூலைக்கல். ஹalleluya. वो हमारा एक कोना पत्थर है। மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குமாய் பரம்புவாய் என்று சொன்ன தேவன் அவர். उसने कहा है कि दाएं और बाएं तू हर जगह में तू फैलेगा, உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்கு तेरा वंश கொடுத்திருக்கிறார். इतना बढ़ जाएगा, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். पृथ्वी में जितने भी वंशज है तेरे वो आशीषित அவர் पाएंगे, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். और जब तक उसने कहा वो पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। அந்த தலை சாய்க்கும் கல்லை நாம் பாடுவோமா? आइए उस कोने पत्थर को रखकर हम गाएं प्रभु की महिमा करें। Amen Jesus. தலிசாக்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பும் தலிசாக்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, ஏகத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், ஏசையா வானத்தின் வாசல், தலிசாக்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பும் தலிசாக்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் துளைக்குள் சன்னதி பெருகும் என்று வாக்குறுத்தியே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் துளைக்குள் சன்னதி பெருகும் என்று வாக்குறுத்தியே, சொன்னது செய்யும் அளவு கைவிடவே மாட்டேனுக்கு, சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன், வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏபெத்தே வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், தலிசாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பும் தலிசாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன், ஏபெத்தே வானத்தின் வாசல்,
வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நம்பும் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே சொன்னதை செய்யும் மரபோ என்னை கைவிடவே மாட்டேன் சொன்னதை செய்யும் மரபோ என்னை கைவிடவே மாட்டேன் அது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா அதிவானத்தின் வாசல் ஏசையா அதிவானத்தின் வாசல் அதிவானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் हमेशा आनंद है मुझे यीशु देता है என்றும் ஆனந்தம் இயேசு எனக்கு தருகிறார் ஆமென் आनंद है यीशु देता है हमेशा आनंद है मुझे यीशु देता है आओ मिलकर उसकी स्तुति करें आओ मिलकर उसकी स्तुति करें हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया आनंद है हमेशा आनंद है यीशु देता है हमेशा आनंद है यीशु देता है आओ मिलकर उसकी स्तुति करें हम आओ मिलकर उसकी स्तुति करें हम हालेलुया हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया आनंद है अपने पगों तले मुझको छुपा कर संभालता रहेगा अपने पगों तले मुझको छुपा कर संभालता रहेगा उसका वचन है आत्मा का तलवार और वही है उसका वचन है आत्मा का तलवार और वही है हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया आनंद है हालेलुया
जाने फरिश्ते मेरे लिए, हर रास्ता में मुझको बचाने फरिश्ते मेरे लिए। ना लगे पत्थर पाँव में मेरे, हाथों में उठाएंगे। ना लगे पत्थर पाँव में मेरे, हाथों में उठाएंगे। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें, आओ मिलकर उसकी स्तुति करें। सिंह के ऊपर सांप के ऊपर चलते जाएंगे, सिंह के ऊपर सांप के ऊपर चलते जाएंगे। के सारे शक्तियों को जीतने का अधिकार मुझको है, हमें शैतान के सारे शक्तियों को जीतने का अधिकार मुझको है। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें, आओ मिलकर उसकी स्तुति करें। हमेशा आनंद है, यीशु देता है, हमेशा आनंद है, यीशु देता है। आओ मिलकर उसकी स्तुति करें, आओ मिलकर उसकी स्तुति करें। ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. प्रभु की स्तुति करें। நல்லவர் இந்த கால வேளையிலே நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஒருவர் மாத்திரமே. ஓ நன்றி சொல்லுவோமா. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள், புகழுங்கள், போற்றுங்கள். ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ praise the Lord. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. ஹalleluya. ஹalleluya. மாறாத தேவனே, நன்றி 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 உம்மாலெல்லாம் கூடும். ஆமென். ஹalleluya. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹalleluya. Hallelujah. We praise you Lord. Hallelujah. உங்க கிருபைதான், உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. ஹalleluya. उंग किरुबे इंगली तेजुगिरदे। हालेलुया। प्रभु तेरी कृपा जो हमें लेके चलती है, प्रभु परमेश्वर तेरी कृपा जो हमें चलाती है। हालेलुया। ओ हमें तांगी कर किरुबे। हालेलुया। We praise you Lord. हालेलुया। ஹalleluya. துதிக்கு பாத்திரர் ஒருவர் மாத்திரமே, துதியின் மத்தியிலே வீற்றிருக்கிறவர் ஒருவர் மாத்திரமே. ஹalleluya. உதடுகளில் கனிகளாய் ஸ்தோத்திர பலி இந்த கால வேளையிலே தேவனுக்கு நாம் செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹalleluya. ஓ நன்றி ராஜா, நன்றி நன்றி. வாயை நாம் துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி துதி. ஹalleluya. ஓ துதிகோ துதிகோ. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா. உங்க கிருபை, உங்க கிருபை எங்கள் வாழ்வில் போதும் ஆண்டவரே. உம்மை எல்லாம் வார்த்தை சொன்னால் போதும் ஏசப்பா. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க தாங்கிற கிருபை. ஓ ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. We praise you. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹalleluya. ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோம். உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உம்மாலே எல்லாம்
சொன்னால் போதும். உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அலையும் போதும் வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. அலையும் போதும் வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தியதோ உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தியதோ உங்க கிருபையே. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும். The presence of God, hallelujah. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே தேவ கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாய் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபை. தூதர்களை அனுப்பி வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே தேவ கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம்
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, magnify your name. तेरी नाम की जय जयकार। We praise you, hallelujah. तेरे नाम को परिशुद्ध 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 पवित्र पवित्र अति पवित्र परमेश्वर। हालेलुया we praise you नन्दी 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 आचार्य வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆயப்படுகிறோம் மகிமைப்படுகிறோம் ஈஸ்வரனே हालेलुया धन्यवाद यीशु। धन्यवाद तमाम कार्य के लिए जो तूने हमारे जीवन में किया। जितना भी हम धन्यवाद करें वो भी कम है प्रभु परमेश्वर। हमें तूने जीवन दी, सांस दी, कितने उपकार तेरे जो हमारे जीवन में है प्रभु परमेश्वर। सबका हम धन्यवाद करते हैं। केवल हम धन्यवाद ही कर सकते हैं प्रभु परमेश्वर। प्रभु जी कितने आशीषों को तूने हमारे जीवन में किया है जिसका हम बयान नहीं कर सकते परमेश्वर। सब चीजों के लिए धन्यवाद, तेरा धन्यवाद करते हैं प्रभु जी। ओ हालेलुया। आगे के कार्य तेरे हाथों में सौंपते हैं प्रभु जी। तेरी आत्मा को हमने चखा प्रभु परमेश्वर। तेरी अभिषेक से तूने हमें भरा है, इसलिए धन्यवाद प्रभु परमेश्वर। ओ हालेलुया। प्रचारक जो वचन यहाँ पे प्रभु जी शेयर करने जा रहे हैं उसमें प्रभु जी आप बातचीत कीजिए प्रभु। तेरे नाम की बड़ाई हो। हम अपने आप को झुकाते हैं, हम अपने आप को पूरी तरह सरेंडर करते हैं तेरे हाथों में। प्यारे पिता प्रभु यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं, आमीन आमीन। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா நாம் கடந்து செல்வோம்। आए वचन की ओर हम बढ़े। எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே यिर्मयाह उसका 18 अध्याय முதல் 4 வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம்। पहले 4 वचनों में इस तरह हम पढ़ते हैं। கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், और परमेश्वर की ओर से जो यिर्मयाह के लिए जो आया वचन, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, और तू जा और कुम्हार के पास जा, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் और என்றார்। वहां पे मैं अपने शब्दों को तुझे बताऊंगा। அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், और मैं उस घर को गया, இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான்। और वो अपने हाथों से इस तरह बना रहा था। குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று। कुम्हार ने जो बर्तन बनाना शुरू किया लेकिन वो बर्तन खराब हो गया। அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பானமாய் வளைந்தான்। जब वो बिगड़ गया तो उसके लिए सही नहीं था उसकी नजर में, तो उसने उसको दोबारा बनाना शुरू किया और अपने उस बर्तन को सही किया। இது எந்த இடத்துல எதற்காய் அவன் கேட்கிறான் சொல்லுகிறான் தெரியுமா? आपको पता है इस ये जगह में क्यों ये बताया गया है? இஸ்ரேல் ஜனம் ஆண்டவர் விட்டு இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க। इस्राएल जो लोग जो थे प्रजा थे वो परमेश्वर से बहुत ही दूर हो चुके थे। ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போயிட்டாங்க। उन्होंने अपनी आशीषों को गवा दिया था, அவருடைய கொடுத்த சுதந்திர பாகத்தை இழந்து போனார்கள்। और जो उनको दी गई थी जिम्मेदारियां जो उससे वो पीछे हट गए थे। ஆண்டவர் கொடுத்த கனம் மகிமை எல்லாவற்றையும் இழந்திருந்தாங்க। बहुत जो परमेश्वर ने उन्हें सम्मान दिया वो सब पीछे उसमें चले गए। பாவம் செய்தபடினால விதமாய் அவர்கள் பின்வாங்கி போன நிலைமையை பார்க்கிறோம்। पाप के कारण जो हम देखते हैं कि वो मसीह से परमेश्वर से दूर हो गए। எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், और मिस्र देश में बंदिश में थे। 430 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள்। 430 साल वो बंदिश में थे, हम पढ़ते हैं। அதற்கு அப்புறம் அவர்கள் கானானுக்கு வருகிறதை நாம் अब பார்க்கிறோம்। हम देखते हैं वो कनान की ओर आते हैं, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு வருகிறார்கள்। और जहां वायदा परमेश्वर ने किया था उस कनान देश में, அங்கே சவுல், தாவீது, இப்படி பல ராஜாக்கள், சாலமோன், இப்படிப்பட்ட ராஜாக்களை நாம் பார்க்க முடியும்। वहां साउल, दाऊद राजा, इन सब राजाओं के बारे में हम देखते हैं। சாலமோனுக்கு அதற்கு அப்புறம் ரெகபியாம் என்கிறவன் ராஜாவாகிறான், அவருடைய மகன்। सोलोमोन के बाद उसका बेटा रहबिया जो है वो वहां पे राजा बनता है। அந்த நாட்களிலே இந்த இது 2 கோத்திரங்கமா 2 தலைநகராய் பிரிக்கப்படுகிறது। और वहां पे जो है 2 राज्य जो है बट गए थे उस जगह। இஸ்ரேல்
அந்த தேசம் இரண்டாய் பிரிகிறது. इस्राएल जो है दो में बट गया. சமாரியாவை தலைநகராய் கொண்டு 10 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. समारिया में जो है उसको मुख्य स्थल बनाते हुए उसमें 12 गोत्र हैं. எருசலேமை தலைநகராய் கொண்டு 2 கோத்திரங்கள் और இருக்கிறாங்க. यरूशलेम में जो उस जगह को जो है स्थल बनाकर वहां पे 2 गोत्र हैं. என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ आपको पता है? அசீரிய ராஜா படையெடுத்து அந்த சமாரியாவில் இருந்த 10 கோத்திரத்தாரிலும் अनेक மக்களை சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார். असीर राजा जो वहां आकर समारिया में आकर मतलब 10 गोत्रों को जो है उन्हें हासिल कर दिया. நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து இந்த எருசலேமில் இருந்த 2 கோத்திரத்திலும் अनेகரை அவன் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டான். और जो है यरूशलेम में जो 2 गोत्र थे उसे आकर जो एक राजा ने जो है उन्हें भी ले लिया. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. और देखते हैं कि भयंकर परिस्थिति. கண்ணீர் வடித்து எரேமியா அவன் ஜெபம் பண்ணுகிறான். और वहां पे हम देखते हैं कि गिड़गिड़ा के दुआ करता है. ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். यशायाह 64 अध्याय में इस तरह पढ़ते हैं, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது ஆண்டவரே. हमारा न्याय तेरे सामने एकदम गिर चुका है करके वो कहता நீர் है, எங்களுடைய பிதா, तू मेरा पिता है நாங்கள் களிமண், और हम गिली मिट्टी हैं. நீர் எங்களை உருவாக்கினவர், तूने ही हमें बनाया है நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். और हम सब तेरी हाथों की रचना है. எங்க மேல கோபம் கொள்ள வேண்டாம். प्रभु आप हम पर गुस्सा ना करिए. நீர் மனதிறங்கி எங்களை நினைத்தருளுவீராக. वो कहता है कि तरस खाकर हम पर रहम कर. உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி விதமாய் அவன் அழுது கண்ணீர் வடித்து அவன் ஜெபிக்கிறான். अपने लोगों के ऊपर रहम कर करके वो गिड़गिड़ा के दुआ करता है. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने वो दुआ सुनी. அங்கே அதுதான் எரேமியா அங்கே ஒரு தரிசனமாய் அதை குறித்து அவன் பார்க்கிறான். और यिर्मयाह का वहां एक दर्शन हम देखते हैं. கோயவன் இடத்திலே எரேமியாவை அழைத்து செல்கிறார் ஆண்டவர். और परमेश्वर जो है कुम्हार के पास जो है यिर्मयाह को लेके चलता है. அவன் வளைந்து கொண்டிருந்த அந்த பாண்டம் எப்படி போயிருச்சான்? கெட்டு போய் இருந்ததாம். जो कुम्हार बना रहा था वो बर्तन वो बिगड़ गया था. அதை அவன் திரும்ப திருத்தம் செய்தான் என்று சொல்லி और उस कुम्हार ने दोबारा उसको सही कर रहा उसको. அவன் பார்வைக்கு ஏற்ற விதத்துல சரியான விதத்துல அது நல்ல விதத்துல வரும் வரை அந்த பாத்திரம் அந்த மண்ணை பிணைந்து அதை சரிப்படுத்தி அழகான ஒரு பாத்திரமாய் जब तक कि वो अच्छा बर्तन में तब्दील ना हुआ तब तक उसको बनाते ही गया वो कुम्हार. ஆகவே இப்படி நான் உங்களை மறுபடியுமாய் திரும்ப ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்குரைக்கிறார். और परमेश्वर ने कहा कि दोबारा की वायदा किया कि मैं दोबारा तुम्हें इस तरह में बनवाऊंगा. கொயவனா கர்த்தர். और वो जो कुम्हार ही है परमेश्वर. மண்பாண்டம் இஸ்ரேல் ஜனங்கள். और ये जो मिट्टी जो है वो है इस्राएल जन. ஆகவே கொயவனாய கர்த்தர் மண்பாண்டமான இஸ்ரேல் ஜனங்களை சரிப்படுத்தி சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர விரும்பினார். और कुम्हार जो परमेश्वर इस्राएल जो गीली मिट्टी है उन्हें सही तरीके से उन्हें बना के उन्हें अपने उस पहले उस स्थान पे वो ले जाएगा. கோரேஸ் என்கிற ராஜாவுடைய நாட்களிலே ஆண்டவர் எஸ்ராவையும் யெசபேலையும் அவர் அழைக்கிறார். एस्रा और इज़राइल को जो है उन राजा ने बुलाया. அந்த ராஜா கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு செல்லுங்கள், உங்களுடைய தேசத்துக்கு செல்லுங்கள், அங்கே இடிபட்டு கிடக்கிற அந்த எருசலேமின் ஆலயத்தை நீங்க கட்டுங்கள், அங்கே சுற்றி அந்த அலங்கத்தையும் கட்டுங்கள் என்று சொல்கிறார். वो कहता है कि कलीसिया में जाओ, उस यरूशलेम की कलीसिया में जाओ जो टूटी हुई है उसे सही करो करके वो बोलता है. அவர்கள் பாபிலோனில் இருந்து இங்க திரும்ப அவங்களுடைய தேசத்துக்கு அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். बाबिलोन से जो अपने देश को लौटते हैं करके वहां पे पढ़ते हैं. வந்து அங்கே இடிபட்டிருக்கிற அந்த ஆலயத்தையும் அந்த அலங்கத்தையும் கட்டினார்கள். और जो शहर पर जो टूटी थी वो जो कलीसिया जो उसको दोबारा उन्होंने बनाया. பாருங்க, விழுந்து போன அந்த கட்டிடங்கள், விழுந்து போனது, இடிந்து போன அதை மறுபடியும் புதுப்பிக்கிறதை அங்க நாம் பார்க்கிறோம். हम वहां पे देखते हैं कि जो गिर गई थी, जो बिगड़ गई थी, जो गिर गई थी, जो इमारतें उसे दोबारा वो बनाते हैं. கர்த்தர் ஆச்சரியவண்ணமான விதத்திலே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அங்கே அந்த இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் அதை சரிப்படுத்தும்படியாய் அங்கே கிருபை செய்தார். परमेश्वर ने आश्चर्यचकित कार्य किया उनको और उन लोगों ने जो है उसको दोबारा बनाया. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை
காரியத்தை செய்ய விரும்புகிறார். परमेश्वर हमारे जीवन में भी ये करना चाहता है। நம்ம ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமா? क्या हमने अपने आशीष को गवाया है? நம்முடைய அழைப்பை நாம இழந்திருக்கிறோமா? क्या हमने अपनी बुलाहट को गवाया है? நம்முடைய வரங்கள் தாளந்துகளை இழந்திருக்கிறோமா? क्या हमने अपने वरदानों को, टैलेंट्स को गवा दिया है? ஒருவேளை நாம் செய்து கொண்டிருந்த வேலை அதை நம்ம இழந்திருக்கிறோமா? क्या हमने जो काम, जो हमारा जॉब, जिससे हम गवा दिया गया हो? இந்த கம்பெனி எல்லாம் அடைச்சு போட்டாங்களே, இன்னைக்கு நாம் இனிமேல் எங்க நான் வேலை செய்வேன்னு சொல்லி ஒருவேளை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோமா? हो सकता है हम ये सोच रहे हो मेरी कंपनी तो बंद कर दिया गया है, मैं कहां पे जॉब के लिए ढूंढूं, इस तरह हम भयभीत हुए हो। திருமணத்துக்கு நாள் குறித்திருந்தது, ஆனாலும் அது தடையாய் விட்டது, நின்று போயிட்டுன்னு சொல்லி ஒருவேளை நாம் और எண்ணிக்கொண்டிருக்கிறோம். हो सकता है हम ये सोच रहे हो कि हमने शादी की दिन तो, हमने तारीखों को तो हमने कर दिया, लेकिन अब वो शादी होगा या नहीं होगा, ऐसे भयभीत हुए होंगे। குழந்தை வரத்துக்கான எங்கெங்கோ போனேன், எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எத்தனையோ மருத்துவ சிகிச்சை பண்ணினேன், ஆனாலும் ஒன்றுமில்லையேன்னு சொல்லி ஒருவேளை நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். हो सकता हम इस आस में हो कि बच्चे के लिए हमने कहां कितने डॉक्टर्स को हमने देखा, क्या वो होगा? வீடு வாங்கணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன், வச்சிருந்த பணம் எல்லாம் செலவழிச்சு போச்சு, ஐயோ எனக்கு வீடு இல்லையே, ஒரு தங்குவதற்கு ஒரு சொந்தமாய் ஒரு வீடு இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை நினைத்துக் हो கொண்டிருக்கலாம். सकता है हम ये सोच रहे हो कि हमने इतने जो घर को देखे और घर खरीदना चाहा, बहुत सा प्रयास किया, बहुत सा आस रखा कि अपना भी एक घर हो, क्या वो होगा? ஒருவேளை ஊழியக்காரன் நினைக்கலாம், ஐயோ சபையை நான் வைத்திருந்தேனே, ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்களே, விசுவாசிகள் இடத்திலேயே ஊழியம் தடைபட்டு போய்விட்டது, ஊழியம் செய்ய முடியலையே, பழைய நாட்கள் இருந்து நான் ஊழியம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். हो सकता है व्याकुल हुए प्रचारक भी हो सकते हैं, सेवक जो अपने विश्वासी जो है, जो अब विश्वासी अपनी कलीसिया में ना होते हुए यहाँ वहाँ तितर बितर हो चुके हैं, अब मैं क्या करूं, अपनी कलीसिया को कैसे बनाऊं और परमेश्वर के राज्य के लिए कैसे उन्हें तैयार करूं करके वो व्याकुल हुए हो। மண்பாண்டம் எப்படியாய் அது சரியான விதத்தில் மறுபடியும் திரும்ப செய்யப்பட்டதோ அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். और जिस तरह उस मिट्टी, उस गीली मिट्टी जो दोबारा परमेश्वर ने उसको बनवाया और उस कुम्हार ने उसको दोबारा बना के किया, वैसा ही परमेश्वर भी हमें एक चांस देता है कि हमें दोबारा वो सही करें। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் கால வேளையிலே ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். हम सबके पास परमेश्वर एक मौका हम सबको वो देता है। अनेक தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் சில சாட்சிகள் எல்லாம் நாம் கேட்கத்தான் अनेक செய்கிறோம். लोगों के जीवन में हमने बहुत अच्छी गवाही सुनी होंगी। நொடிஞ்சு போய் கிடந்தேன், அது பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், என் குடும்ப வாழ்க்கை நசித்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா இருந்தது, இந்த நாளிலோ கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார், அருமையா ஆசீர்வாதமா நானும் என்னுடைய குடும்பத்தார் இருக்கிறோம் என்று சொல்லி எத்தனையோ சாட்சிகள் நாம் பார்க்கிறோம், कितनी जीवित गवाही हमने सुनी होगी कि मेरा जीवन इस प्रकार था और मैं जो है अपने घर बार को नहीं देख पा रहा था, या अपने जीवन में पूरा मैं अपने आप को जो है हत्या तक मैं पहुंच गया। ऐसी बहुत सी जो है गवाही, जीवित गवाही हम देख सकते हैं, जिसके द्वारा हम जो है उचित हो सकते हैं। நாம் எழும்பி நிற்கும்படியாக மறுபடியும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நம்முடைய எல்லா விதமான இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்க परमेश्वर விரும்புகிறார். आज सुबह हमें ये चांस देता है कि जो चीज हमने गवाया हो उसको हम दोबारा हासिल कर सकें। வேதத்துல சில பக்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். और परमेश्वर के कलाम में हम देखते हैं कुछ भक्तों के बारे में। நீங்க ஆதாமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். आदाम को ले लेते हैं। ஆதாம் பாருங்க எவ்வளவாய் கர்த்தரோடு கூட கர்த்தர் அவனை உருவாக்கி அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை வைத்திருந்தார். देखिए आदाम को परमेश्वर ने बनाया और उसको जो जो जरूरतें थी वो सब कुछ परमेश्वर ने उसको दिया। அவனுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தார். उसकी जरूरतों को परमेश्वर ने पूरा किया। ஆண்டவரோடு கூட எப்போதும் உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் और उसका और परमेश्वर का एक अच्छा संपर्क था। கர்த்தர் எப்பொழுது வருவார்னு சொல்லி தேடி எதிர்பார்த்து கிடந்த ஒரு वो மனுஷன் इंतजार में रहता था रोज कि परमेश्वर प्रभु कब आएंगे। ஆண்டவரோடு கரங்கோர்த்து அவ்விதமாக அவன் பேசி மகிழ்ந்து போன நாட்கள் ஏராளமாக और இருந்தது. वो बहुत ऐसे दिन थे कि वो परमेश्वर के साथ हाथ से हाथ मिलाकर जो है वो बातें करता था। கர்த்தருக்கு செல்ல பிள்ளையாய் அவன் இருந்ததை நாம் பார்க்க परमेश्वर का முடியும். एक बहुत ही लाडला वो था। ஒரு நல்ல உறவு தேவனுக்கும் அவனுக்குமாய் இருந்தது. एक अच्छा उन दोनों के बीच में एक संपर्क था, एक रिश्ता था। கர்த்தர் சிருஷ்டித்த எந்த சிருஷ்டியிலும் இப்படிப்பட்டதான சாயலை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. परमेश्वर ने अपनी सृष्टि में ऐसी सृष्टि किसी और को परमेश्वर ने इतना तवज्जो नहीं दिया है। எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கினார். बाकी सबको परमेश्वर ने अपने शब्दों की तरह बनाया, இவனையோ தம்முடைய சாயலிலே அவர் உருவாக்கினதை लेकिन பார்க்கிறோம். मनुष्य को परमेश्वर ने अपने साये में बनाया है। யாருக்கும் அவருடைய மகிமை கொடுக்கவில்லை, ஆனால் தேவன்
ஆதாமுக்கு தம்முடைய மகிமையை கொடுத்தார். और परमेश्वर ने अपनी महिमा केवल जो है आदम को दिया. ஆனால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மண்ணான மனுஷன் என்ன செஞ்சான் பாருங்க. लेकिन ये मनुष्य जो मिट्टी से बना हुआ मनुष्य क्या किया उसने? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனார். परमेश्वर के शब्दों को नकार दिया उसने. கர்த்தரை விட்டு தூரமாய் போனார். और प्रभु से वो दूर हो चुका. பாவம் செய்ய ஆரம்பித்தார். पाप करना शुरू किया ஓ उसने. கர்த்தரை விட்டு தூரமாய் போய் அவருடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். और परमेश्वर से दूर होकर अपने पाप की जीवन उसने बिताया. ஆண்டவர் துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். और परमेश्वर दुखित हुआ. அவன் ஏன் இப்படி உருவாக்கணும் என்று சொல்லி அவன் மனவேதனைப்படுத்ததை பார்க்கிறோம். परमेश्वर बहुत व्याकुल हुए कि क्यों मैंने ऐसे मनुष्य को बनाया है. அவனை கூப்பிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं उसको बुलाकर परमेश्वर दंड भी देता அந்த है. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை விரட்டினதை एदेन की பார்க்கிறோம். वाटिका से उन सबको भगा देता है वो. சாபத்தை அவர்களும் அவனும் அவனுடைய மனைவியும் பெற்றுக்கொண்டார்கள். और वहां पे हम श्राप देखते हैं उन लोगों ने पाया उधर. ஆனால் அவன் மனம் திரும்பி தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதோ जब वो अपने गलतियों को मानकर जब वो अर्पण करते हैं மறுபடியுமாக அவன் ஆண்டவர் அவனுக்கு பாருங்க உடையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं दोबारा हम देखते हैं परमेश्वर ने उन्हें एक वस्त्र भी दिया. ஒரு தோல் உடையை அவனுக்கு जो தரிப்பித்தார். खाल से बनी हुई थी वो वस्त्र उन दोनों को दिया. ஹalleluya. हालेलुया. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படியாம இருக்கலாம். हो सकता है हमारा जीवन भी ऐसा हो. ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல இருந்திருப்போம். हो सकता है हम परमेश्वर के साथ रिश्ता बनाकर चले हो. தேவனோடு கூட உள்ள உறவில நாம் அதிக நேரம் நாம் और हमने செலவழித்திருக்கலாம். अत्यधिक अपना जो है समय बिताया और இன்னைக்கு परमेश्वर के साथ. தேவனோடு கூட உறவு நம்மை விட்டு ஒருவேளை நீங்கி போயிருக்கலாம். நம்முடைய பாவத்து நிமித்தமாக, हो सकता है हमारे पाप के द्वारा हमारे कर्मों के द्वारा हम परमेश्वर से दूर हो गए இந்த हैं. காலவேளையிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். लेकिन इस सुबह के अवसर पर परमेश्वर வா आपको மகனே, पुकारता வா है மகளே, என்னிடத்துல कि, வா. हे मेरे बहन, हे मेरे भाई, तू आ. என்னிடத்துல வருவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ள हे मेरी மாட்டேன். बेटी, हे मेरे बेटे, तू मेरे पास आ, मैं तुझे नकारूंगा நீ नहीं. மறுபடியும் தன்னை உனக்கு ஒப்பு கொடு. तू दोबारा अपने आप को समर्पण कर. என்னிடத்துல உனக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, மன்னிப்பு वो உண்டு. मौका देता है और कहता है कि मेरे पास आएगा तो मैं तुझे उद्धार அப்பா दूंगा. பிதா என்கிற அந்த சுவீகார புத்திரத்தை நான் உனக்கு मैं தருகிறேன். पिता और का वो स्वीकार जो है अधिकार दूंगा. மீண்டும் அந்த உறவுக்குள்ளாய் வா என்று சொல்லி கர்த்தர் நம்மை वो அழைக்கிறார். हमें बुलाता है दोबारा उस रिश्ते में, वो रिश्ते को बढ़ाता है और पुकारता है. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ये நமக்கு. बहुत ही अच्छा एक இந்த मौका சந்தர்ப்பத்தை है. நாம் விட்டு விட इस கூடாது. मौके को हम गवाए இந்த नहीं. கால வேளையில தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பு ஒப்பு आइए கொடுப்போம். हम सुबह के और परमेश्वर के हाथों में अपने आप को ஆதாமை समर्पण போல करें. தூரமாய் போயிருந்திருப்போமானா, हो सकता है आदम की तरह हम दूर चले गए हों, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்திருப்போமானா, या उसकी बात को ना माना हो, பாவ வாழ்க்கையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போமானா, या पाप के जीवन में हमने जिया हो. கால வேளையில ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் परमेश्वर கொடுக்கிறார். इस सुबह के अवसर में एक मौका देता இந்த है. சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் इस கொள்வோம். मौका को हम इस्तेमाल कर लें. இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். दूसरे एक मनुष्य के बारे में दावीद. देखें. और दाऊद. தாவீது மிக ஆண்டவர் அதிகமா நேசித்த ஒரு மனுஷன். दाऊद एक ऐसा इंसान था जिसे परमेश्वर बहुत प्रेम करते थे. ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி खुद परमेश्वर ने ये कहा कि ये मेरे हृदय की योग्य है. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனை அரசனாய் மாற்றினார். जो भेड़ चराता था उस बच्चे को परमेश्वर ने जो है राजा में तब्दील किया. அவனும் கர்த்தரை விட்டபாடு இல்லை. उसने भी परमेश्वर को ना छोड़ा. ஆண்டவர் பேர் முழு நம்பிக்கை வைத்திருந்தான், प्रभु पे விசுவாசம் उसने வைத்திருந்தான். पूरा विश्वास, उस भरोसा उसने रखा. கர்த்தரை எனக்கு நான் முன்பாய் வைத்திருக்கிறேன் என்று वो कहता है சொன்னார். कि परमेश्वर को मैंने अपने आंखों के सामने रखा है. என்னாலும் எப்போது கர்த்தரை துதிக்கிறவனாய் ஸ்தோத்திரிக்கிறவனாய் இருந்தார். प्रतिदिन वो परमेश्वर की स्तुति महिमा करने वाला इंसान. 1000 நாளை பார்க்கலும் உடைய ஆலயத்திலே தங்குவது நல்லது என்று சொல்லி ஆலயத்தின் மேலே வாஞ்சை உள்ளவனாய் वो இருந்தார். कहता 1000 सालों से उत्तम है कि एक दिन तेरे समूह में बिताना. ஆண்டவரை பற்றி அவன் சொன்னான், वो परमेश्वर के बारे में என் कहता है, அடைக்கலம், என் கோட்டை, तू मेरा दृढ़गढ़, मेरा चट्टान, என் துருகம், என் நம்பிக்கை, तू मेरा भरोसा है என் கேடகம், और तू मेरा गढ़ है. அது மாத்திரமே என் ரட்சகர், என் மீட்பர், மெய்ப்பர் என்றெல்லாம் சொல்லி वो இருக்கிறார். कहता है तू मेरा उद्धार करता, वो सब कहता है. वो இப்படிப்பட்டதான தாவீது ऐसा दाऊद ஒரு நாள்ல பாவத்தில் விழுந்தது. एक दिन वो पाप में गिर गया. வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவன் जो आकाश की ओर, स्वर्ग की ओर देखने ஒரு वाला, நாள் அவனுடைய உப்பரிகளை இருந்து கொண்டு கீழ் நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். और वो जो है नीचे की ओर देखने लगा. குளிக்கிற பெண்ணோடு கூட அவன் விபச்சாரம் பண்ணினதை और பார்க்கிறோம். हम देखते हैं वो विचार करने लगा. அந்த பத்சபேலிடத்துல விபச்சாரம் பண்ணினான். और वहां पे बत्शेबा के पास विचार करने लगा. பாவத்துக்குள்ளாய் அவன் விழுந்ததை பார்க்கிறோம். और वो जो है पाप में गिरने लगा. அந்த
இடத்துல ஆண்டவர் அவனை நாத்தான் அவனிடத்துல ஊழியக்காரனை அவர் அனுப்புகிறார். और वहां पे जो है एक प्रचारक को वो भेजता है. ஊழியக்காரன் போய் தெளிவாய் அவனிடத்துல அவனுடைய குற்றத்தை குறித்து அவன் உணர்த்தி சொன்னான். और उस प्रचारक ने उसकी गलतियां को पूरी तरह बता दी. முழுமையாய் அவன் தன்னை அர்ப்பணித்தான், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க और पूरी तरह उसने अपने आप को समर्पण किया. பாவி என்ப நிலைமைக்கு அவன் வந்ததை பார்க்கிறோம். और हम देखते हैं कि वो अपने अपने पापों को अंगीकार करने लगा. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணம் பண்ணினான். वो आंसू के साथ अपने आप को उसने समर्पण किया. சங்கீதம் 51 அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். भजन संगीता 51 में हम पढ़ते हैं. முழுமையாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து அவன் பாடின பாட்டு தான் 51 पूरी तरह अपने आप को समर्पण कर जो गीत उसने गाया वही 51 उस भजन संगीता में हम पढ़ते हैं. கர்த்தரோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்திலிருந்து அவன் தூரமாய் இருந்தான். இப்பொழுதோ கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளவன். परमेश्वर के साथ जो संगति थी उसमें वो दूर हो चुका था, लेकिन अब वो पास प्रभु के साथ वो जुड़ गया. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு நேரத்தை அவருக்கு கொடுத்தார். परमेश्वर ने एक अच्छा समय उसको दिया. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டான். मौका दिया जो उसने उसको उस मौके को हासिल कर लिया. ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அவன் எந்த விதத்திலும் மாறுதல் சொல்லவில்லை. जब एक प्रभु के सेवक ने उसे कहा तो उसने नकारा नहीं. முழுமையாய் அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி அதை விட ஆரம்பித்தார். पाप को जाना और उस पाप से अपने आप को पूरा बाहर निकलना आया और प्रभु கர்த்தரோடு கூட மறுபடியுமாய் ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்ததை और प्रभु के साथ दोबारा उसने अपनी संगति बनाई. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே இருக்கலாம். हो सकता है हमारे जीवन में भी ऐसा हो. நாம் மற்றவர்களுக்கு தெரியாதபடி பாவம் செய்து हो கொண்டிருக்கலாம். सकता है हम दूसरों को छिपाकर हम पाप कर रहे हो. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். परमेश्वर सब कुछ जानते हैं. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து அங்கே தெளிவாய் ஊழியக்காரனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். प्रभु सब जानते हैं और अब देखते हैं कि उन्होंने सेवक के वो भेजा और कहा. அவருடைய சமூகத்தில் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. क्योंकि प्रभु के सामने सब कुछ அவருக்கு மறைவா நாம் எங்கே போக முடியும்? उसे छिपाकर हम कुछ कार्य नहीं कर सकते. வானத்துக்கு போனாலும் பூமி கீழே போனாலும் சமுத்திரத்துக்குள்ள போனாலும் எங்க போனாலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. चाहे ऊपर जाए चाहे नीचे जाए कहीं दाएं बाएं कहीं भी चले जाए, लेकिन परमेश्वर का समूह हमारे साथ है. ஆகையால் தான் அவன் ஜெபம் பண்ணினான். इसलिए वो दुआ करता है. வேதனை உண்டாக்கும் வழி எல்லாவற்றையும் விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. अगर मैंने आपको दुख पहुंचाई हुई कोई बात है तो प्रभु वो सब निकाल के दूर करे. நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் सत्य பண்ணினான். मार्ग पे प्रभु तू मुझे ले चल. ஹalleluya ஹalleluya. அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் ஒரு அருமையாய் எடுத்துக்கொண்டதை நாம் जो பார்க்கிறோம். उसको दिया गया वो उस मौके को उसने अच्छी तरह उसको यूज किया, उसको इस्तेमाल किया. மூன்றாவது ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். तीसरी स्त्री के बारे में एक देखेंगे. ரூத்தை பற்றி நம்ம रूथ பார்க்கிறோம். के बारे में. ரூத் பாருங்க நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பாகம். रूथ जो है हम अच्छी तरह जानते அவள் हैं. அந்நிய ஜாதி மனுஷி. वो அவள் अन्य जाति से थी அவள் பாருங்க அந்த நகோமியோடு கூட தொடர்பாகிறது. और उसका जो नहोमी के साथ जो है संपर्क होता है. நகோமியுடைய பிள்ளைகள் 2 பேர்ல ரூத் ஒருவருக்கு அவருக்கு திருமணம் ஆகி और கொடுக்கப்படுகிறது. हम देखते हैं नहोमी की जो बेटे से जो है इसकी शादी होती है. ஆனால் பாருங்க அங்கே பயங்கரமான பஞ்சகாலம் வந்த பொழுதோ और वहां पे जब अकाल आया அங்கிருந்து அவர்கள் எருசலேமுக்கு கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை और இருந்தது. वहां से उन्हें यरूशलेम जाना पड़ा. அப்பொழுது நகோமி ரூத்தின் இடத்துல சொன்னா, நான் போகிறேன், தேசத்துக்கு போறேன், என் இனத்தாரிடத்துல போறேன், நீ வர வேண்டாம் என்று சொல்லி. तो वो कहने लगे कि मैं अपनी जगह में जा रही हूं, कि रूत और अपनी बहनों से कहती है कि तुम मत आओ. ஆனால் அவளோ சொன்ன காரியம் என்ன தெரியுமா? लेकिन उसने क्या कहा? உங்க ஜனம் என்னுடைய वो ஜனம், कहती है नहोमी से कि तेरे जो जन है वो मेरे हैं. உன்னுடைய தேவன் என்னுடைய तेरा தேவன், जो परमेश्वर वो मेरा भी है. நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். तू जहां जाएगी मैं भी तेरे साथ आऊंगा. நீங்க மரணம் உங்க மட்டும்தான் உங்களை என்னை பிரிக்க और முடியும். मृत्यु है जो हमें आपसे मुझसे दूर कर सकता விட்டு है. நான் ஒருபோது பின்வாங்க மாட்டேன் என்று मैं சொல்லி पीछे नहीं हटूंगी. நகோமியோடு கூட சேர்ந்து அவள் அங்கே எருசலேம் வருகிறதை நாம் हम பார்க்கிறோம். देखते हैं नहोमी के साथ यरूशलेम जाती है. ஹalleluya हालेलुया. அங்கே அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவளுக்கு. वहां पे एक अच्छा उसको मौका मिलता है. போவாசுடைய தோட்டத்துக்கு அவள் கடந்து बोवास के उस बगीचे में उस बोवास के उस खेत पे वो काम करती அங்கே है. அவள் வேலை செய்யும் பொழுது போவாசோடு கூட தொடர்பு ஆகிறது. और वहां पे खेत पे वो काम करते वक्त बोवास से वो मिलती है. போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன், बोवास एक बहुत बड़ा धनवान व्यक्ति பெரிய था. எஜமானனாய் இருந்தார். बहुत बड़ा एक मालिक था वो. போவாசோடு கூட ஐக்கியம் கொள்ள முடிந்தது. और वहां पे उसे मिलने का मौका मिला. ஆண்டவர் பாருங்க ஒரு பெரியதான ஒரு காரியத்தை ரூத்துடைய வாழ்க்கையில செய்ய और देखिए ஆரம்பித்தார். परमेश्वर ने बहुत बड़ा एक कार्य रूत के जीवन में किया. கணவனை இழந்து அவ்விதமாக அவருடைய வாழ்க்கையிலே
ஒன்றுமே இல்லாத ஒரு சூனியமான ஒரு வாழ்க்கை அவருடைய उसका வாழ்க்கை जीवन இருந்தது. ऐसा था जिसने अपने पति को खो लिया था, अपना जीवन उसका शून्य हो चुका था। ஆனால் இப்பொழுதோ பாருங்க, போவாசுக்கு மனைவி ஆகிற அளவுக்கு கர்த்தர் அவளை மாற்றி और விட்டார். देखिए बोआस की एक पत्नी बनने के योग्य परमेश्वर ने उसे दिया। அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. उसके अंदर एक ध्यानस उसने बात நகோமிக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்திருந்தாள். और वो नहोमी की जो है आज्ञाकारी थी, उसकी बात मानी அவள் उसने। விடாதபடி பற்றிக்கொண்டு அவளோடு கூட வந்தாள். और वो उसको छोड़ नहीं रही थी, उसको एकदम थामे रही। நகோமி சொன்ன எல்லா காரியத்தையும் அவள் செய்ய ஆரம்பித்தாள். नहोमी ने जो कार्य बताया वो सबको उसने किया। ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்க்கையை திரும்ப கொடுக்கிறதை देखिए பார்க்கிறோம். दोबारा उसको एक नया जीवन उसको मिला, குடும்ப வாழ்க்கை அவளுக்கு வர एक ஆரம்பித்தது. पारिवारिक जीवन उसको मिला, அவள் அருமையான ஒரு குழந்தையும் பெற்றெடுத்ததை நாம் और उसका एक பார்க்கிறோம். पुत्र भी हुआ। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த கால வேளையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படியா हो இருக்கலாம். सकता है सुबह के अवसर में हमारा जीवन भी ऐसा கணவனை हो, இழந்த ஒரு வாழ்க்கை, या पति को गवाया हो, மனைவி இழந்த ஒரு या வாழ்க்கை, पत्नी को गवा दिया हो, குடும்பத்திலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை நமக்கு, या अपने परिवार में बहुत सी ऐसी परिस्थिति आई हो, நம்ம வீடு இடிந்து போன ஒரு வீடாய் நம்முடைய வாழ்க்கை या இருக்கலாம். हमारा जीवन ऐसा टूटा हुआ इमारत की तरह हमारा जीवन। எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது. बहुत से परिवार को हम देख सकते हैं, திருமணமான ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகி அங்கு மிகுமாய் பிரிந்து போகிறார்கள். शादी के 1-2 साल में डिवोर्स हो जाता है और वो तितर बितर हो जाता है परिवार, வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. और जीवन में जो है एक शांति नहीं, மரணத்துக்கு நேராய் போகலாம் என்று वो சொல்லி मृत्यु की ओर நினைக்கிறார்கள். दौड़ जाते हैं। குடும்ப வாழ்க்கையில இனிமேல் எப்படி வாழ்வது என்று சொல்லி अपने கலங்கி कुटुंब கண்ணீர் परिवार में வடிக்கிறதை कैसे अब जिए, तो वो आंसू में बने रह जाते हैं। அநேக குடும்பங்கள பட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து बहुत सा கொண்டிருக்கிறார்கள். जीवन हमने देखा है जो तितर बितर हो चुका है, ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் लेकिन கொடுக்கிறார். परमेश्वर हमें एक मौका देता है அவருக்கு सुबह। நாம் கீழ்ப்படியும் போது, जब हम उसका आज्ञा मानते हैं, அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, जब हम उसे थाम लेते அவரை हैं, நாம் சார்ந்திருக்கும் பொழுது, जब हम उस पे अपने आस रखते அவரை हैं, முழுமையாய் விசுவாசம் வைக்கும் பொழுது, पूरा विश्वास जब हम उस पे रखते கர்த்தர் हैं, பெரிதான காரியங்களை செய்வார். प्रभु महान कार्य करता है हमारे जीवन में। ரூத்தை குறித்து போவாஸ் என்ன சொல்றான் பாருங்க. और रूत के बारे में पता है बोवास क्या कहता அவராலே है, உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக. उसके द्वारा तुझे भरपूर आशीष मिले। ஹalleluya हालेलुया। அவர்னாலே கர்த்தர்னாலே நிறைவான ஆசீர்வாதத்தை அவள் और பெற்றுக்கொண்டார். प्रभु के द्वारा उसने भरपूर आशीष पाई। ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர். परमेश्वर जो है परिस्थिति को चेंज करता நம்மை है, बदलता சரியான है, விதத்திலே வளைந்து நம்மை உருவாக்குகிறவர் அவர். और परमेश्वर में अच्छी तरह बनाता है, सही करता है। அநேக உடைந்து போல உள்ளங்களை கர்த்தர் ஆற்றி தேற்ற உரிமை அந்த बहुत से காலவேளையிலே टूटे मन को परमेश्वर सुबह के अवसर पर उसको सही करता है। மீண்டுமாய் குடும்பங்களை கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். दोबारा उस परिवारों को जो टूटे गए उस परिवार को இடிந்து दोबारा जोड़ता है। போய் இருக்குது அவனுடைய வாழ்க்கை. क्या आपका जीवन टूटा हुआ है? இன்னைக்கு கர்த்தர் உன்னை கட்டி ஒரு சரியான விதத்திலே மறுபடியுமாய் ஒரு நல்ல குடும்பமா மாற்ற वो விரும்புகிறார். टूटे इमारतों को परमेश्वर अपने जीवन, हमारे जीवन को सही करता है। பட்டு போன மரமாய் நீ வாழ்ந்து हो கொண்டிருக்கலாம். सकता है मुरझाए गए एक झाड़ी हो, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துளிர் விடும்படியான விதத்திலே அவர் और செய்வார். उस मुरझाए में से वो जो है किनका और पत्ते जो वृक्ष जो सही हो துளிர் जाएंगे, விட்டு காய் விடு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நீ மாற்ற और முடியும். वो ऐसे पेड़ में तब्दील करेगा जो उसमें फूल और पत्ते और वनस्पति आई। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அதை பயன்படுத்திக் रूत கொண்டார். के जीवन में एक मौका मिला, उसने इस्तेमाल அது किया। மாத்திரமல்ல, और यही नहीं, பாவியான ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே पापिन வாசிக்கிறோம். स्त्री के बारे में हम देखते हैं, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு மறுபடியுமான ஒரு சந்தர்ப்பம். उसको पवित्र जीवन मिलने का एक अवसर मिला। அவள் வாழ்க்கை முந்தின வாழ்க்கை பரிசுத்தமாய் இல்லை. उसका पिछला जीवन हम देखते हैं वो पवित्रता नहीं थी, விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மோசமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார். विचार में और घिनौना अपना जीवन जी रही அவளுடைய थी। வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருந்தது. उसके जीवन में समाधान नहीं था, சந்தோஷம் இல்லாத ஒரு खुशी வாழ்க்கை, नहीं थी, நிம்மதி கிடையாது. और ना ही शांति था। எத்தனையோ புருஷர்களை அவள் பெற்றிருந்தும் கூட அந்த புருஷர் எல்லாம் போய்விட்டார்கள். और जितने भी उसने अपने पति जो है शादी की कुछ भी रखा, लेकिन वो सब छोड़ के चले गए। அவளுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா இருந்தது. उसके जीवन में शांति बिल्कुल नहीं थी। தாகத்துக்காக அந்த தன்னுடைய சரீர தாகத்தை தீர்த்துக் கொள்ளும்படியாய் அங்குமிங்குமாய் ஓட ஆரம்பித்தார். अपने शरीर के उस अभिलाषों को पूर्ति करने के लिए वो यहाँ वहाँ भागी, சரியான நேரத்திலே கர்த்தர் அவளை சந்தித்தார். लेकिन हम देखते हैं वहाँ पे प्रभु यीशु उसके पास சமாரியா அந்த ஸ்ரீ அந்த சமாரியா அந்த அந்த கிணற்றருகே அவள் போய் தண்ணீர் பிடிக்கும்படியா देखते हैं போனார். वहाँ पे वो जो स्त्री है वो पानी भरने आती है कुएं पे। ஆண்டவர் அவளை சந்திக்க நேர்ந்தது.
இருந்தது. प्रभु जो है यीशु ने उन्हें देखा, கர்த்தர் அவளோடு கூட உறவாடினார், பேசினார். प्रभु ने उससे बातचीत करना शुरू किया அவளிடத்தில் பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். जब प्रभु ने बातें करना शुरू किया उसका जीवन में परिवर्तन आया அவளுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்னார். और प्रभु यीशु ने सब कुछ उसके जीवन में जो हुआ वो सब बतला दिया। மகளே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியல்ல. कहा कि तूने जो जीवन जिया है, ये जीवन जो जी रही है वो ठीक नहीं है। இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாது. जो अभी तेरा जो पति वो तेरा नहीं है, நிம்மதியற்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. और तेरे जीवन में जो है बिल्कुल शांति உன் नहीं, தாகம் தீர்க்கப்படவில்லையே. तेरा ये प्यास नहीं बुझाया गया தாகம் தீர்க்கிற நான் உனக்கு உன் அருகே வந்திருக்கிறேன். और मैं जो हूँ तेरे पास आया உன்னுடைய हूँ தாகத்தை நான் தீர்க்க வல்லவன். और तेरे उस प्यास को जो है बुझाना ஜீவ है। தண்ணீராகிய என்னை நீ ஏற்றுக்கொள். और जीवन का पानी जो मैं हूँ, जो என்னை मुझे நம்பு, था, விசுவாசி. तू मुझ पर विश्वास உன்னுடைய कर வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் வரும். और तेरे जीवन में जीवन की पानी तेरे जीवन में என்னைக்கு आएगा உனக்கு தாகம் இருக்காதுன்னு और சொன்னார். वो प्यास नहीं होगा। அவருடைய வாழ்க்கையை அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணம் और பண்ணினார். उस स्त्री ने अपने जीवन को अर्पण किया, கர்த்தருக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். अपना जीवन परमेश्वर की ओर अर्पण किया ஊருக்குள்ளாய் ஓடினாள். और घर पे गई भागते हुए தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், வந்து பாருங்கள் என்று कहने சொன்னார். लगे, एक भविष्यवक्ता आए, देखिए என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் வெட்ட வெளிச்சமா அவர் वो சொல்லிவிட்டார். कहने लगे कि मेरे जीवन में जो घटना घटी उसने बता दिया मुझे, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அவர் ஒருவர். मेरे जीवन को बदलाया उन्होंने। என்னை நான் முழுமையா அர்ப்பணிக்கிறேன் என்று और சொன்னார். वो कहती है कि मैं अपने आप को अर्पण करती हूँ। அவள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, और उसने ना ही अर्पण ही किया, அவள் மூலமாய் அநேகர் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், और उसके द्वारा परमेश्वर को अनेक लोगों ने जाना। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தார். पवित्र जीवन के लिए परमेश्वर एक मौका இந்த देता है। சமாரியா ஸ்திரீ பரிசுத்த வாழ்க்கை அற்றவளா இருந்ததை इस பார்க்கிறோம். हमारी स्त्री जो पवित्र जीवन नहीं जी रही, பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார். पाप का जीवन जो है बार बार जी அதை रही थी குடித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். और हम देखते हैं उसी में फंसी पड़ी थी அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. और वो ऐसा परिस्थिति था कि वो बाहर नहीं निकल पा रही थी, கர்த்தரோ அவருடைய வாழ்க்கையை மாற்றினதை लेकिन பார்க்கிறோம். खुदा ने देखे उसका जीवन को बदला। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு கடந்து சென்றபடியினால், और जब परमेश्वर वहां पे गया, அவளோடு கூட உறவாடினபடியினால, जब उससे बातचीत की, அவள் தன்னை அர்ப்பணித்தபடியினால, उसने अपने आप को अर्पण किया, அவருடைய வாழ்க்கை மறுபடியுமாய் ஒரு புதுப்பித்து பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் தன்னை அர்ப்பணம் பண்ணினார். और अपने जीवन को उसने अर्पण किया पवित्र जीवन जीने के लिए। ஹalleluya. हालेलुया। இந்த காலவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கலாம். हो सकता है हमारा जीवन भी ऐसा हो, யாருக்கும் தெரியாதபடி பாவ வாழ்க்கை வாழ்ந்து या கொண்டிருக்கலாம். किसी को ना मालूम हो हम पाप के जीवन में जी रहे हो, சொல்லுவாங்க பாவத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு और சொல்லி. कहते हैं कि पाप के जीवन को पी रहा है। இந்த காலவேளையில அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் और இருக்கிறார். सुबह परमेश्वर वो सामर्थ्य रखते हैं इस पाप के जीवन से हमें அப்படிப்பட்ட छुड़ाने, என்ன விதமான பாவமா चाहे वो இருந்தாலும் சரி, कैसा भी पाप हो, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் அவர். पापी को वो नकारता नहीं। வா என் அருகே வா, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், உன்னுடைய பாவத்தை மாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். खुदा ने कहा है तू मेरे पास आ, मैं तुझे छुटकारा दूंगा। பாவிகளை மன்னிக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். पापी को माफ करने के लिए परमेश्वर यीशु मसीह जन्मा। ஹalleluya. இயேசு Hallelujah. என்றால் பாவங்களை நீக்கி மனுஷரை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி தான் அர்த்தம். यीशु का मतलब भी यही है कि पाप के जीवन से वो मुक्ति देता है। இன்றைக்கு அநேகர் பாவத்துக்குள்ள அந்த சேற்றுக்குள்ளாய் விழுந்து வழி தெரியாதபடி இருக்கிறாங்க. आज उस पाप के कीचड़ में आज भी लोग फंसे पड़े हैं, இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படியா இயேசு வந்திருக்கிறார். और उस कीचड़ से हमें उठाने परमेश्वर यीशु मसीह। ஹalleluya. हालेलुया। காலவேளையில் அப்படியாய் நாம இந்த அருமையான ஸ்திரீயை போல நாம ஆண்டவருக்கு நாம ஒப்பு और கொடுப்போம். इस स्त्री की तरह अपने आप को भी सौंप दें। இந்த சமாரியா ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையில அந்த அருமையான ஒரு அந்த நித்திய ஜீவனை அவள் பெற்றுக்கொண்டார். और उस स्त्री ने एक अनंत काल का जीवन को चुन लिया। சரியான நேரத்தில் கர்த்தரை சந்தித்தாள். सही समय में वो प्रभु को यीशु को उसने அந்த देखा, சான்ஸ் அவள் விட்டு கொடுக்கவில்லை, அவள் ஏற்றுக்கொண்டாள். उस मौका का इस्तेमाल किया उसने। அது மாத்திரமல்ல, और यही नहीं, பூமிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம். और पृथ्वी के इस जीवन में और एक मौका मिला उसको। லாசரு குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். और लाजर के बारे में भी हमने देखा இந்த था। லாசரு செத்து போனா, ये लाजर जो मर गया, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் நாள் வந்து அவனை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். और यीशु मसीह चौथे दिन उसको जो है जिलाया परमेश्वर ने। மரித்த லாசரு மறுபடியும் உயிர் பெற ஆரம்பித்தார். और जो मर गया जो लाजर वो जिंदा हुआ, அவனுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். उसको भी एक मौका मिला। ஹalleluya. हालेलुया। லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. लाइफ आफ्टर लाइफ जो है, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அங்கே இருக்கிறது. और बहुत से पवित्र लोगों का जीवन के बारे में इतिहास में वहां पे लिखा हुआ है। மரித்து
நித்தியத்துக்கு போய் மீண்டுமாய் பூமிக்கு வந்தவர்கள் குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். मरकर दोबारा जो है वो जी हुए. ஹalleluya. हालेलुया. அதிலே अनेक பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். वहां पे बहुत से पवित्र लोगों के बारे में हम पढ़ सकते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதை நாம் பார்க்க முடியும். और हम देखते हैं प्रभु यीशु मसीह के दिनों में लाजर को प्रभु यीशु ने जिंदा किया. உயிர்த்தெழுந்த இந்த லாசர் என்ன செய்தானா, जो जिया हुआ जो उठ खड़ा हो गया, जो जिंदा हुआ, वो लाजर ने क्या किया? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना उसका 12 अध्याय में पढ़िए. பந்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे वो बैठा था. லாசரோடு கூட ஆண்டவரும் பந்தி இருந்தார். और लाजर के साथ प्रभु यीशु मसीह बैठे हुए. நல்ல விருந்து அங்க வைக்கப்பட்டிருந்தது. वहां पे अच्छा एक भोजन रखा था. हालेलुया. हालेलुया. பந்தி இருந்த லாசர் என்று சொல்லி और வாசிக்கிறோம். वो वहां पे एक बोझ रखकर वो खाने लगे. இந்த லாசர் பாருங்க ஆண்டவரோடு கூட மீண்டும் ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தார். लाजर दोबारा परमेश्वर के साथ वो जो है एक संगति में बना रहा. மாத்திரமல்ல வெளியே இருந்து अनेகர் அவனை குறித்து கேள்விப்பட்டு அவனிடத்தில் வந்தார்கள். और बाहर से बहुत से लोग जो हैं इस बात को जानकर वो उसे देखने आए. அவன் நிமித்தமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை अनेகர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி इस பார்க்கிறோம். लाजर के द्वारा प्रभु यीशु को जानने का मौका लोगों को मिला. हालेलुया. हालेलुया. நாட்டமடித்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். ओ अपना जीवन जो बदबू से भरा மரித்து जीवन, போன வாழ்க்கை வாழ்ந்தவன் தான். मरा हुआ जीवन, தூங்கி கிடக்கிறவனாய் இருந்தவன் தான். एक सोया हुआ जीवन जो ஆனா था, இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். आज वो जिलाया गया है. கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தார். परमेश्वर ने उसको मौका दिया, ஜீவனை அவனுக்கு கொடுத்தார். उसको जीवन दिया. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு उस जीवन को पाकर ஆண்டவரோடு கூட ஐக்கியத்திலே பந்தியில் அவன் இருக்கிறதை और பார்க்கிறோம். परमेश्वर के साथ उस पवित्र बोझ पे वो बैठा था. ஹalleluya. அது மாத்திரமல்ல हालेलुया. அவனை காணும்படியா अनेகர் அவனிடத்தில் और வந்தார்கள். उसको देखने के लिए अनेक लोग भी आए. அவனை கண்டவர்கள் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். जिसने उसे देखा उन लोगों ने प्रभु यीशु मसीह को ஒரு अपना लिया. நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை மறுபடியுமாய் வாழ एक ஆரம்பித்தார். अच्छी गवाही जीवन वो दोबारा जिया. இன்னைக்கு நாம ஒருவேளை மரித்து போனவர்களா हो இருக்கலாம். सकता है हम भी मरे गए हुए हों. நாட்டமடித்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து हमारे இருக்கலாம். जीवन जो पवित्र जीवन में बदबू मार रही இந்த हो, காலவேளையில் லாசருவை உயிர்ப்பித்த தேவன் இன்னைக்கு நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் आज இருக்கிறார். लाजर को जिलाया हुआ परमेश्वर हमें भी जिलाना ஓ चाहता है. நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். हमारा जीवन में एक जिलाया जाना बहुत செத்த जरूरी है. வாழ்க்கை நாம் வாழ வேண்டாம். मरा हुआ जीवन नहीं जीना है. ஜீவனுள்ள உயிருள்ள வாழ்க்கை கர்த்தருக்காய் வாழ்வோம். जीवन हमें जीना है. நம்மை கண்ட अनेகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். जो हमें देखे वो प्रभु परमेश्वर को जाने. ஹalleluya. हालेलुया. இந்த ஒரு பழைய ஒரு ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல एक விரும்புகிறேன். पुराना एक घटना हुई है उसको मैं बताऊंगा. raised from death, மரணத்திலிருந்து எழுப்பிக்கப்பட்டவன் என்று சொல்லி Raised from death, जो मृत्यु से जिलाया गया. பெர்னார்ட் டேனியல் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் அங்க ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து अफ्रीका கொண்டிருந்தார். में बर्नार्ड डैनियल थे जो एक सेवक थे प्रभु के. அவர் ஊழியத்துல போகும் பொழுது கார் ஆபத்து வந்து அவர் மரித்து போனார். जब वो सेवकाई जा रहे थे तो एक्सीडेंट में वो नीचे गिरे और डेथ हो गई. அவரை கேபின்ல போட்டு அவரை மூடி வைத்துட்டாங்க. அவருடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வந்து பாடி எடுத்துட்டு போக முடியாது சொன்னாங்க. और उन्हें कफन के उस बॉक्स में डाला गया और उनके परिवार को बता दिया गया कि इस तरह जो है इनकी मृत्यु हो गई, आप आइए. அவருடைய மனைவியும் அந்த அவருடைய தகப்பனார் வந்து அந்த பாடி எடுத்து கொண்டு போக முடியாது அந்த ஊருக்கு வந்தார்கள். और उनके पिता और उनकी पत्नी दोनों आए उनकी बॉडी को ले जाने के लिए. ஆனா அங்க வரும் பொழுது பாருங்க அந்த பாடி அப்படியே கிடந்தது, செத்த பிரேதமாக और இருந்தது. वो मरा हुआ जो लाश वो वहीं पे पड़ा हुआ था, कफन में था. அதை எடுத்து கொண்டு box में. போனாங்க. और उसे लेके गए. போற வழியில ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. और जाने के रास्ते में एक बहुत बड़ा एक वहां पे सभा हो रहा था. ரெயின்ஹார்ட் போங்கே என்பவர் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். रेनहार्ड बोंके जो वहां पे जो है प्रचार कर रहे थे. அவர் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூடி இருக்கிறாங்க. और लाखों लोग उस प्रचार को सुनने के लिए वहां पे इकट्ठा हुए थे. இந்த அந்த சகோதரி அங்க கொண்டு போற வழியில ஊழியக்காரர் இருக்கிறார், அவரிடத்துல ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி அங்க எடுத்து சொல்றாங்க. और प्रचारक वहां है, हम आके प्रार्थना करे करके हम कार्य करेंगे. கர்த்தர் எப்படியாயிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா விசுவாசத்தோடு போனாங்க. और प्रभु जो है एक बहुत बड़ा आश्चर्य कार्य करेंगे करके उनकी बॉडी को वहां ले गए. அந்த பாடி அங்க ஒரு ரூம்ல கொண்டு வச்சிட்டாங்க. उन्होंने उस बॉडी को एक रूम में रख दिया. அவர் அங்க பிரசங்கம் பண்ணது
உயிர்த்தெழுதலை குறித்து தான் பிரசங்கம். और रेनहार्ड बोंके वहां पे जो है प्रभु जो है जीवित हुआ करके वही प्रचार कर रहे थे. அங்கே இந்த ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து இந்த சரீரத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். और वहां पे हम देखते हैं वो प्रार्थना कर रहे थे, जो वहां पे प्रार्थना वीर थे वहां पे जो है इनके लिए दुआ कर रहे थे. என்ன நடந்தது தெரியுமா? आपको पता क्या हुआ? ஆண்டவர் அந்த சரீரத்திலே ஜீவனை கொடுக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने उस शरीर पे जो मरी लाश थी उस पे जीवन दिया. அந்த அருமை செத்து போன பிரேதம் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தது. जो मरा हुआ लाश अब जी उठा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. விசுவாசம் அந்த அம்மாவுக்குள்ள அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு देखिए பாத்தீங்களா? क्या विश्वास था उनका पत्नी का. கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். परमेश्वर ऐसा कार्य हमारे कार्य जीवन में ஆவிக்குரிய करेगा. ஜீவியத்திலே நாம் மரித்து போனவர்களா இருக்கலாம். हो सकता है आत्मिक जीवन में हम पीछे हट गए இன்னைக்கு हों. கர்த்தர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். परमेश्वर दोबारा हमें एक चांस देता है. என்னண்டே வா, मेरे पास आ. உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில நான் மறுபடியும் ஒரு சான்ஸ் உனக்கு நான் தருகிறேன். मैं तुझे और एक मौका तुझे मैं देता எனக்கு हूं. நீ சாட்சியாய் வாழ் என்று तो சொல்கிறார். मेरे लिए जो है गवाह के रूप में अपना जीवन बिता. கடைசியா ஒருத்தரை பார்த்து நாம் பார்த்தோம். आखिर में एक के बारे में हम देखेंगे. பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். पतरस के बारे में. ஊழிய வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார். पतरस को अपने सेवकाई में प्रभु एक मौका देता है. ஊழியத்துல ரொம்ப ஆண்டவர் இயேசு கூடவே பேதுரு இருந்ததை பார்க்க முடியும். और हम उसको देख सकते हैं इस जीवन में. ஆண்டவரோடு கூட எங்க போனாலும் கூட கூட போவான். और जहां जहां जाते हैं वहां वहां वो भी जाता है. எல்லா அற்புத அடையாளங்கள் செய்யற இடங்கள்லாம் அவன் முன்னால நின்று. और जहां जहां प्रभु यीशु मसीह जाते थे वो भी वहां पे जाते கர்த்தர் थे. அவனுக்கு நல்ல பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தார். और प्रभु यीशु ने बहुत अच्छी जिम्मेदारी उनको दी थी. அவனை நல்ல கனப்படுத்தி ஒரு வயதானவனானபடினாலே அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை வைத்திருந்தார். और उनको बहुत ही अच्छा एक जो सम्मान भी दिया हुआ था. மீன் பிடிக்கிறவனாய் இருந்து அவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினார். और मच्छी पकड़ने वाले को प्रभु ने जो है मनुष्य पकड़ने का एक எப்போது தன்னோடு கூட ஆண்டவர் வைத்துக் கொண்டிருந்தார். और हर समय उसको अपने पास बनाए रखते थे. ஆனால் என்ன நடந்தது பாருங்க. लेकिन क्या हुआ? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க அவரை காட்டி கொடுக்க வந்த அந்த நேரத்துல और यीशु मसीह को जो पकड़वाने का समय आया, பேதுரு அங்கே ஆண்டவரை மறுதலிக்கிறது நாம் பார்க்கிறோம். पतरस वहां पे प्रभु यीशु को नकार देता है. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. जब यीशु मसीह को पकड़ के ले गए, அவரை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கும் பொழுது இவனும் பின்னால போய் அங்கே அந்த காவலாளிகள் எல்லாம் அடிக்கிற இடத்துல அங்க போய் பார்த்து கொண்டிருந்தான். और ये भी पीछे पीछे गया और वहां पे देखा उसने कि यीशु मसीह को क्या कर रहे थे. அவரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை அடித்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். प्रभु यीशु को मार रहे थे, पीट रहे थे उसे और बहुत ही दुख पहुंचा रहे थे. அவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். उस सबको वो देख रहा था. மாத்திரமல்ல, और यही नहीं, அங்க வர்றவங்க போறவங்க அவனை பார்த்து சொன்னாங்க. और वहां पे आने जाने वाले लोगों ने उससे पूछा, இயேசுவோட இருந்தவன் தானே? तू भी तो था जो यीशु का शिष्य है ना? அவன் சொன்னா இல்ல, நான் இல்லன்னு சொன்னான். वो कहने लगा नहीं नहीं मैं नहीं हूं. இரண்டாவதோடையும் மறுதலித்தான். दूसरी बार भी उसने नकार दिया, நான் கிடையாது, நான் இல்லன்னு मैं नहीं था, मैं यीशु के साथ नहीं था. மூணாவதோடையும் மறுதலித்தான். और तीसरी बार भी उसने मना कर दिया. இயேசுவை சபிக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு और சொல்லப்பட்டிருக்கிறது. उसने मतलब उसने कसम खाने के लिए हो गया कि मैं यीशु को जानता ही नहीं. அந்த கடைசி நேரத்துல இயேசு அவனை திரும்பி பார்த்தார். और आखिर समय में हम देखते हैं यीशु मसीह ने पलटकर उसे देखा. ஒரு பார்வையிலுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. एक झलक जो थी उसके जीवन में அவரை बदल. பார்த்த உடனே அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுததை நாம் जब वो பார்க்கிறோம். नजर प्रभु ने उसे देखा तो वो बहुत मतलब उसका दिल टूट गया उसे. சேவல் 2 தரம் கூமுனா நீ 3 தரம் நீ மறுதலிப்பாய் என்று சொன்னீரே. कि बाग करते वक्त जो है मुर्गा बाग करने से पहले तू मुझे नकारेगा जैसे तूने कहा प्रभु. ஐயோ நடந்து விட்டதே. वो हो चुका प्रभु ஆண்டவரே நான் உம்மை மறுதலித்து விட்டேனே. खुदा मैंने तुझे नकार दिया. இது யாரோ எவரோ என்று சொல்லி விட்டேனே. मैंने कह दिया कि तू मैं तो जानता ही नहीं मैं खुदा तू कौन சபிக்கவும் है. சத்தியம் பண்ண தொடங்கினேனே. और मैं शपथ खाने लग गया. என்னை மன்னியும் மன்னியும் मुझे माफ மன்னியும் करे, मुझे சொல்லி माफ करे. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். प्रभु ने उसकी प्रार्थना भी सुनी. அவனுக்கு மறுபடியும் ஊழியத்துல அந்த ஊழிய வாழ்க்கையில ஒரு சான்ஸ் கொடுத்தார். और सेवकाई में उसको एक चांस दिया. அவனை தெரிந்தெடுத்து கொண்டார். और उसे चुन लिया. அவருடைய சபைக்கு தூணாய் நிறுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். सभा में एक खंबे की तरह उसको इस्तेमाल அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் சாவி உனக்கு பரலோகத்தின் சாவி நான் உனக்கு தருவேன்னு சொல்லி और वो चाबी जो स्वर्ग और जो नरक की जो चाबी है मैं तुझे देता हूं. பூமியில நீ எதை கட்டுவாயோ அது கட்டப்படும். और जो तू बनाएगा वो बनाया பூமியில जाएगा. எதை நீ அழுக்கிறாய் அது அழுக்கப்படும். और जो तू निकालना चाहेगा तू निकाल सकता है. பரலோகத்தில் அப்படியான ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். पर लोक में से ये अधिकार मैं तुझे देता हूं. இத சபை நீ கட்டுவாய்
என்று சொல்லி इस கர்த்தர் सभा சொன்னார். को तू बनाएगा करके ஹalleluya. हालेलुया। அவன் மூலமாய் கர்த்தர் அற்புத அதிசயங்களை பல காரியத்தை செய்து நாம் और பார்க்கிறோம். उसके द्वारा परमेश्वर ने बहुत अद्भुत कार्य किए அவனுடைய நிழல் பட்டு சுகமானவர் எத்தனையோ उसकी பேர், झलक उसके साय से लोग जो है அவருடைய चंगे हुए। உருமால் பட்டு தொட்டு சுகமானவர் எத்தனையோ उसकी பேர். जो है उसके छूकर जो है चंगे हुए। அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 3000 5000 ரட்சிக்கப்பட்டுள்ள அநேகர். एक एक प्रचार में 5000 3000 से ऊपर लोग जो है என்னிடத்தில் चंगा हुए। ஒன்றுமில்லை, இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நடன்னு சொல்லும்போது அற்புத அதிசயங்கள் நடந்தது. वो कहते थे कि मेरे पास कुछ नहीं है, लेकिन प्रभु यीशु मसीह के द्वारा नाम से तुम उठ खड़े हो जाओ। கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவன் ஆண்டவருக்காய் மரித்தார். और प्रभु के लिए जीवन जिए। கர்த்தர் ஒரு சான்ஸ் அவனுக்கும் கொடுத்தார் प्रभु ने एक ஊழியத்துல. मौका उनको भी दिया। இன்னைக்கு நமக்கும் அப்படியே ஒரு சான்ஸ் आज यही मौका परमेश्वर हमें भी இந்த देता காலைவேளை है। தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்பு आइए अपने आप को கொடுப்போமா? प्रभु की ओर अर्पण करें। ஆண்டவரே, நான் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் ஆண்டவரே எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? कहें कि प्रभु जो हमने गंवाया उसको दोबारा तो मुझे दे। இந்த காலைவேளை நாம் ஜெபிப்போம். आइए हम दुआ करें। ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம். हमने आदम के बारे में देखा। தேவனுடைய உறவிலே அவன் வெளியே போயிருந்தான், ஆனால் ஆண்டவர் அந்த ஏற்ற சந்தர்ப்பத்தை கொடுத்து அவனை மாற்றினார். प्रभु के इस कार्य से वो दूर हो गया, लेकिन प्रभु ने उसे बुआरा। தாவீது தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்திலிருந்து தூரமா போனா ஆண்டவர் அந்த ஊழியக்கார நிமித்தமாய் அவனை மாற்றினதை பார்க்கிறோம். दाऊद जो प्रभु के इस रिश्ते से दूर हो चुका था, लेकिन सेवक के द्वारा वो दोबारा जिलाया गया और प्रभु के साथ आया। ரூத்துனுடைய குடும்ப வாழ்க்கை அது ஏரோதானோ சூனியமாக போற ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் கர்த்தர் அதை மாற்றினார். लेकिन हम देखते हैं इस रूत के जीवन में जो उसका जीवन बेकार हो जा रहा था, लेकिन शून्य की तरह, लेकिन परमेश्वर ने उसको दोबारा उसको एक जीवन दिया। சமாரியா ஸ்திரீ பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவருடைய வாழ்க்கையில ஒரு சான்ஸ் கிடைத்தது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்தார். पाप के जीवन में जीने वाली उस हमारी स्त्री के लिए जीवन में भी एक मौका आया और उसने उस मौका को इस्तेमाल किया। மரித்து போயிருந்த லாசருக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்தார். அவன் பூமிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பித்தான். அவன் மூலமா அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். मरा हुआ लाजर के जीवन में भी एक मौका मिला और उस मौके को इस्तेमाल करके उसके द्वारा लोग जो है प्रभु को जाने। பின்வாங்கி போன பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவன் ஊழியத்துல மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்க पतरस के ஆரம்பித்தான். जीवन में भी एक मौका मिला जो उसने सेवकाई में प्रभु के लिए जो है डट कर कार्य இந்த किया। காலையில் நம்மை அர்ப்பணிப்பு ஒப்பு आइए கொடுப்போம். हम अपने आप को भी अर्पण நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், प्यारे ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु धन्यवाद देते இந்த हैं। நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். इस सुंदर समय के लिए धन्यवाद। கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீரே, प्रभु आपने हमसे बातचीत किया, धन्यवाद। எங்களுக்கென்று ஒரு சான்ஸ் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. आपने हमें एक मौका रख रखा இந்த है, சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. इस मौका को हम गवाए नहीं। இந்த சந்தர்ப்பம் போனால் இனிமேல் எங்களுக்கு வருமோ வராதோ தெரியாது. ये मौका जाने के बाद ये कब आए या मिले या नहीं पता। இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ஒப்பு प्रभु கொடுக்கிறோம். हम अब इस मौके को इस्तेमाल இதை करना चाह நாங்கள் रहे हैं, பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி इसे செய்யும் हम ஆண்டவரே. अभी इस्तेमाल करना चाह இந்த रहे हैं। சான்ஸ் இரண்டாம் முறை எங்களுக்கு வரப்போவதில்லை प्रभु ஆண்டவரே. जी इसके बाद ये मिलेगा या नहीं मिले। இந்த கால்வெளி எங்களை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु इस सुबह के अवसर में अर्पण करते எங்களை हैं, தாழ்த்துகிற ராஜா, हम अपने आप को எங்களை झुकाते हैं। மீண்டுமா நீர் உயிர்ப்பிப்பீராக. प्रभु दोबारा तू हमें जिला। உமக்காக நாங்கள் தொடர்ந்து சாட்சியாய் வாழ உதவி प्रभु செய்யும். दोबारा तेरे लिए जो है गवाह के रूप में हम खड़े हो। வரங்களினால வல்லமையினால தாழ்ந்துகளால் எங்களை நிரப்புவீராக. वरदान टैलेंट से प्रभु जी कार्य से हमें ஆவிக்குரிய बदले। சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. आत्मिक आशीषों से भरिए, எங்களுடைய எல்லா குறைவுகளை நிறைவுபடுத்துவீராக. हमारी कमियों को जो दूर करके उसे परिपूर्ण ஒவ்வொருவரையும் करिए। நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रत्येक लोगों को आशीष करें। இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிற ஜீவனுள்ள प्रभु பிதாவே, यीशु मसीह के नाम से हम मांगते हैं, आमीन। आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कह, और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कह, और उसके किसी उपकार को ना बोलना। अब प्रभु यीशु मसीह के अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता हम सबके साथ होती रहे। आमीन, आमीन। गॉड ब्लेस यू ऑल। प्रभु आपको आशीष दें।